வணக்கம், நான் உங்கள் வில்லேஜ் இன்வெஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிஃப்டி 50னா என்ன, சென்செக்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னா நான் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணுவேன். அதுலேருந்து நம்ம இந்த நிஃப்டி 50னா என்ன, சென்செக்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணதுக்கப்புறம் லைக் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா என்னென்னா, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு தான் நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நிறைய ஸ்டாக்ஸ்லாம் லிஸ்ட் ஆகிருக்கும். பட் இதில் வந்து டாப் 50 கம்பெனியோடைய ஸ்டாக்ஸ் மட்டும் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த டாடா மோட்டார்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ், நீங்கள் நெட்டில் கூகுளில் போயிட்டு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னாவே நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ்ன்னு சொன்னாவே ஒரு 50 கம்பெனி வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி சென்செக்ஸ், அதாவது சென்செக்ஸ்னா என்னன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் டாப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 கம்பெனி இருக்கும். இதில் இண்டெக்ஸ் இந்த நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா என்ன நேமில் ட்ரேட் ஆகும்னா என்எஸ்சின்னு சொல்லிட்டு ட்ரேட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு ட்ரேட் ஆகும்னா பிஎஸ்சின்னு சொல்லிட்டு ட்ரேட் ஆகும். என்எஸ்சி பார்த்தீங்கன்னா 1995 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000. சென்செக்ஸ் 1978ல இருந்து 79 வரைக்கும் பேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100. இதை ரெண்டுத்தையும் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய அதாவது மார்க்கெட் கேபிடலைசேஷன் எவ்வளோ கேஷ் ஃப்ளோ ஆகுது, ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆகுதா, இதோடைய மெத்தனாலஜி வச்சு தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க. ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல வந்து பார்த்தீங்கன்னா 50 கம்பெனி இருக்கும், 13 செக்டார்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 30 கம்பெனி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய செக்டார்ஸ் இருக்கும். நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். டெரிவேட்டிவ் மார்க்கெட்டோடைய கேஷ் ஃப்ளோவும் அதிகமாக இருக்கும். சென்செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த என்எஸ்சி பிஎஸ்சியை வச்சு தான் இந்த மார்க்கெட்டுங்கிறதே இருக்குது. இந்த ஷேர் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்சி பிஎஸ்சியை வச்சு தான் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 50ல வந்து இந்த ஸ்டாக்ஸுங்கிறது வந்து இந்த ட்ரேட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஎஸ்சியில் வாங்கலாமா என்எஸ்சியில் வாங்கலாமா உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பமே வேண்டாம், நீங்கள் ரெண்டுத்தில் எதில் வேணாலும் வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் தான் வாங்குவேன். ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். 1-2 ஸ்டாக்ஸுங்கிறது தான் கன்சிடர் பண்ணணும். அதிகமாக ஸ்டாக்ஸுங்கிறது வாங்காதீங்க.